வைரஞ்சலி பாண்டியராஜன் பத்தி சொல்லி தெரியவா? வைரஞ்சலி பாண்டியராஜனை பத்தி தெரிஞ்சவங்க கை தட்டுங்க. என்னம்மா கூகுள் பேவா? என் நம்பருக்கு ஒரு ஜிபே போட்டுருங்கப்பா. பயங்கரமான ஒரு ஆளுமை, ஒரு பள்ளி ஆசிரியர். அது ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். பள்ளி ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள். டோஸ்ட் மாஸ்டர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்லயும் பேசுவாரு, ஆனா வீட்டுக்காரருக்கு வெளில போயிடுவாரு. அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா அப்பயே வரமாட்டேன்னு போனாரு. ரோசப்பட்டு வந்துருச்சாரு. அந்த அளவுக்கு இவங்க பாத்தீங்க அப்படின்னா கத்தாரின் வெடிப்பிட்டு என்று சொல்லலாம். அந்த மாதிரி வெடிச்சு தள்ளிடுவாங்க. பயங்கரமான ஒரு பேச்சாற்றல் உள்ளவர்கள். அவர்கள் சூழ்நிலை காரணமாக சுமை என்று சொல்லவில்லை. உண்மையாகவே இந்த சூழலில் கல்வி சுமை என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார். உங்களோட பலத்த கரகசத்துடன் நீ பேசும்போது நான் தண்ணி ஊற்றிக்கலாமா? கேட்கல, பேச அவரு காசு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு வேலை செய்யல. செம்மொழியான தமிழ் மொழிக்கும் தஞ்சையின் தங்க மகன் எங்க நடுவர் அவர்களுக்கும் பொடிசிலிருந்து பெருசில் வரை இருக்கும் எண்ணணி மற்றும் எதிரணியருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் மாலை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் கேட்டாங்க, ஒரு ஆசிரியரா இருந்து கொண்டு என்ன தைரியத்துல நீங்க கல்வி சுமை ஏன் பேச வந்திருக்கீங்க? அவங்க உருவத்தை பார்த்து ஏமா தைரியத்துல இருக்கீங்க? ஒரு இடி இடிச்சா தாங்குகிறாங்க. நாகம்மை அவர்களை உண்மையை உறக்க சொல்ல நான் ஏன் பயப்பட வேண்டும்? கல்வி சுகமா சுமையா நீங்க பேச வரல. இன்றைய சூழல்ல கல்வி சுகமா சுமையாங்கிறது தான் தலைப்பு. நான் எழுதியுள்ளேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் எதுக்கு சொல்லியிருக்காரு? கற்ற கல்விய அதோட வாழ்வியல்ல செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம குழந்தைகள் கற்றுக்கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களால் வாழ்வியல் அதை செயல்படுத்த முடியறதே இல்லை. என் அணி முத்துக்கள் சொன்ன மாதிரி தான். காலையில ஸ்கூலு, சாயந்தரம் டியூஷன். இது மட்டும் கிடையாது, வீக்லி ஆனா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் போறது. என்னடா இந்த கிளாஸுக்குலாம் வரீங்கன்னா, மேம் என்னை அழைத்து வரவில்லை மேம், இழுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அப்புறம் எப்படிங்க குழந்தைங்களுக்கு கல்வி சுகமா இருக்கும்? சரி, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்களோட அருமையே தெரியறது இல்லப்பா, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆயிடுச்சு அப்படின்னா அவன் சொன்ன மாதிரிதான். தாத்தா பாட்டி பார்க்க ஊருக்கு போனா சம்மர் கிளாஸ்ங்கிறீங்க, வின்டர் கேம்ப்ங்கிறீங்க. அவனால எப்படிங்க தாங்க முடியும்? நடுவர்கள் இதெல்லாம் பரவாயில்ல, இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்காங்க. 100% அவார்டு வாங்குற பேரண்ட்ஸ் கேட்டகரிகள். நல்ல வேலை இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் எப்படின்னா, அவங்க வீட்டுல நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, மத்தவங்க வீட்டுல நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, பிள்ளைக்கே உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, பெனடால் டானிக்க நர்ஸுக்கு கொடுத்து 8 மணிக்கு ஒரு 5 ml ஊத்திருக்கேன், 9 மணிக்கு ஒரு 5 ml ஊத்திருக்கேன், அப்படி என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா 100% அவார்டு போயிருக்குல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார்களே. அவங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க, அவங்க பிரச்சனை அவங்க தான் தெரியும். நடுவர்களே, என்னோட ஸ்டூடெண்ட் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, மேம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு. உடனே நானும் சொன்னேன், தம்பி கூகுள்ல கூட உனக்கு கிடைக்காதுடா, என்கிட்ட கிடைக்கும். ஏன்னா டீச்சருக்கு எல்லாமே சால்ட் வாட்டர் சப்ப மேட்டர் கேள்றா அப்படின்னு. இந்த பள்ளிக்கூடத்துல படிங்கப்பா, நல்ல டீச்சர். அவன் கேட்டான், நடுவர்களே, மிஸ் 10 சப்ஜெக்ட்டுக்கு 10 டீச்சர் வச்சிருக்கீங்க, ஆனா அந்த 10ஐயும் ஒருத்தரை மட்டுமே படிக்க சொல்றீங்களே, நியாயமா? உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தம் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியும். நடுவர்களே, இந்த பையன் பாஸ் ஆயிட்டானா? படிச்சுக்கிட்டே இருக்கான், பாஸ் ஆயிடுவான். இங்க யாரெல்லாம் 90s கிட்ஸ் இருக்கீங்க? நம்ம எல்லாருமே 90s கிட்ஸ் தான். நம்ம பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு போவோம். அங்க ஆசிரியர்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில பெற்றோர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆசிரியர்கள் பேச விடுறதே இல்லை. நடுவர் அவர்களே, கல்வி இன்னைக்கு குழந்தைகளுக்கு மட்டும் சுமை இல்லை, ஆசிரியர்களுக்கும் சேர்த்துதான்
பெற்றோர்களுக்கும் சேர்த்துதான். ஏன்னா பெற்றோர்களுக்கு காசு கட்டணுமேங்கிற சுமை, ஆசிரியர்களுக்கு லெசன் பிளானை முடிச்சு எப்படியாவது ஆனுவல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற சுமை. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்ன கேளுங்க. இல்ல நீ சும்மா கேளுங்க. நீங்க மேக்ஸ் மிஸ்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த மிஸ் எப்ப பாரு என்னைய அல்ஜீப்ரா படி a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square எழுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் படிக்கிறியம்மா? சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில யாருக்கு எத்தனை எக்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் போல இந்த அல்ஜீப்ரால இருக்கிற எக்ஸ் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். யாராருக்கு எக்ஸ் இருக்கு வெளிய போயிருங்கப்பா. தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏமா நீ பட்டிமன்றம் தான் வந்தியா? உண்மையை பேச வந்திருக்கேன். பாயிண்ட் தெரிஞ்சா பாயிண்ட் வெளிய போறாங்க. சரி, முன்னாடி எல்லாம் நம்ம 90s கிட்ஸ்க்கு தான் சொல்றேன். முன்னாடி நம்ம படிக்கும் போது டாக்டர் ஆகணுமா அந்த கோர்ஸுக்கு போ, இன்ஜினியர் ஆகணுமா இந்த கோர்ஸுக்கு போ. மூணாவதா ஒரு குரூப் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்ல குரூப் மார்க் கம்மியா வாங்குறவங்க எல்லாம் அந்த குரூப்ல தான் போய் சேர்வாங்க. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நடுவர் அவர்களே, இன்னைக்கு உலகத்தை நிர்ணயிக்கிற பொருளாதாரத்தை ஒரு எக்கனாமிஸ்ட் அந்த குரூப்ல இருந்து தான் வந்திருக்கா. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அந்த குரூப் படிச்சு தான் வந்தான். ஏன்னா எங்க வீட்டுல 2 சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காங்க நடுவர்களே. எல்லாம் கணக்கு பாக்குற ஆளா வந்து பாண்டிய கல்யாணம் பண்ணும்போது நினைச்சாங்க. சரி, இதுவாது பரவாயில்ல. நீட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சு? பெற்றோர்கள் பணத்தை நீட்டுறாங்க, டியூஷன் சென்டர் ஃப்ளையரை நீட்டுறாங்க. சொல்லல போய் படுத்தோடனே கத்தை நீட்டான். ஏய் என்ன கேள்றாங்க. இல்ல சார் இதான் சார் நீட்டு அப்படிங்கிறான். உங்க பாயிண்ட் நடுவரவர்களே, பாரதி சொல்லியிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, அதை வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா. இந்த பாப்பாட்டே சொன்னாரு. அவர் அன்னைக்கு சொல்லும் போது நம்மளோட கேம்ஸ் பீரியட மேக்ஸ் மிஸ்ஸும் சயின்ஸ் மிஸ்ஸும் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப இருக்க பசங்களாவது நல்லா விளையாடுவாங்களா? டேய் என்னடா கிரவுண்ட் இருங்க வேலை செய்யலாம் இருங்க மைக் மாதிரி வேலை செய்யாம போயிட்டான். என்னடா கிரவுண்டுக்கு போயாடா அவங்க கிரவுண்ட கூகுள் மேப்ல தேடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. பெற்றோர்களே, இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் மன்னிக்கணும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன். எண்கள் பின்னாடியும் எண்ணங்கள் பின்னாடியும், எண்கள் மதிப்பெண்கள் பின்னாடியும் எண்ணங்கள் பிறர் எண்ணங்கள் பின்னாடியும் நீங்க போகாம இருந்தாலே உங்க குழந்தைக்கு கல்வி சுமையாவே இருக்காது. இதுல என்ன ஒரு கசப்பான உண்மைனா, அவன் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்கியிருப்பான், ஓட்டப்பந்தயத்துல ஓடி பரிசு வாங்கியிருப்பான். ஆனா அவனோட பரிசை பெற்றோர்கள் தங்களோட கௌரவ சின்னமா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு ஒரு மன அழுத்தம் வரும். ஐயோ அடுத்த வாடி தோத்துட்டோம்னா அப்பா திட்டுவாரோ அம்மா திட்டுவாரோ. கிடையாது நடுவர்களே. டேய் என்னன்னாலும் பண்ண, நான் இருக்கேன், எப்படினாலும் வந்துக்கோ, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு கல்வி சுமையா எப்படி இருக்கும்? நடுவர் அவர்களே, இப்ப காலகட்டத்துல குழந்தைகளோட பேக் புத்தக பை தான் கலரா மாறுது. ஆனா புத்தக சுமை குறையவே இல்லை. அவனுக்கு அந்த வெயிட்டான புத்தக பையை தூக்கி சுமந்து 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 அவங்க தோள்பட்டையோட அவங்க வாழ்க்கையுமே ரொம்ப வளைஞ்சிருக்கும். இததான் கவிஞர் வைரமுத்து ரொம்ப அழகாக அவங்க வரிகள் எழுதிப்பாரு. புத்தக பை சுமக்க பொறுக்க முடியாமல், புத்தக பை சுமக்க பொறுக்க முடியாமல் சிறு வயதிலேயே குழந்தைகள் பூ பெய்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளவு ஒரு ஆழமான வரிகள் தெரியுமா? குழந்தைகளுக்கு புத்தக பை சுமை தூக்க முடியாம அவர்கள் சிறு வயதுல சிரிக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப காணாம போயிருக்கிறார்களே. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மாணவர்கள் 68% பேர் கல்வி அழுத்தத்தால மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. அது ஏன் தெரியுமா? மதிப்பெண், போட்டி, பெற்றோரின் எதிர்பார்ப்பு. மதிப்பெண், போட்டி, பெற்றோரின் எதிர்பார்ப்பு, இந்த மூன்றையும் அவங்களால சுமக்க முடியாம அவங்களோட சிரிப்பு தொலைஞ்சே போயிடும். நடுவரவரை இறுதியா ஒன்று சொல்லிக்கிறேன், சீக்கிரமா சொல்லு. கல்வி ஒரு வளர்ச்சி மரமாக தான் இருக்கணும். அதுல சுமை மரமாக ஆயிடக்கூடாது. அதுல நமக்கு பழங்கள் கிடைக்கனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குழந்தைகள் அந்த நிழலில் மூச்சு முட்டல் இருக்கிறார்கள். பெற்றோர்களே, நடுவர்களே,
நம் குழந்தைகளுக்கு எழுத்துக்களையும் எண்களையும் மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தற்சார்பு வாழ்க்கை, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா மண்ணை ஆளும் குழந்தைகள் இன்னையும் ஆழ்வார்கள், எந்த ஒரு சுமையும் இல்லாமல் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக நேர்த்தியாக பேசினாங்க. அதாவது முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் பின்னாலேயும் எண்கள் பின்னாலேயும் போகாதீங்க அப்படின்னா உண்மைதான்.